எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ? ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எங்ககிட்ட வந்து பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. தேங்க்யூ. நடக்க முடியாத சூழ்நிலை வந்தால் இன்னைக்குன்னா நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த மருத்துவமனை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. அதுக்கு ரொம்ப தலைவணங்கி ரொம்ப பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு குமார், வயசு 60, தேவக்கோட்டை, அவரு சிவகங்கை மாவட்டம். அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லம்பார் சப்லக்சேஷன். அவருக்கு லம்பார் லெவல்ல L4 L5 லெவல்ல சிவியரா சப்லக்சேஷன் ஆயிருக்கு, எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு, அதோட சேர்த்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் பத்தி. டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி தான் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வரும். பட் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்க சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கண்டிஷன்ல இவருக்கு சப்லக்சேஷனும் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது சப்லக்சேஷனுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை என்னன்னா ஒரு நழுவுதல் இல்லைன்னா வந்து பிறழ்தல். அது மாதிரி இடுப்பு எலும்பு, முதுகெலும்புல L4 L5 லெவல்ல லேசா வந்து அந்த எலும்பு வந்து நழுவுதல் இல்ல பிறழ்தல், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட சேர்ந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் சிவியரா இருந்தது. இங்க வரும் பொழுது அவர் கொஞ்சம் சிவியர் பெயினோட தான் வந்தாரு. ஏற்கனவே அவருக்கு செர்விக்கல் லெவல்ல ப்ராப்ளம் இருந்தப்போ அவர் ஆபரேஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா லம்பாருக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் இங்க வந்தாரு. வந்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. ஒரு 1 week 10 daysல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. வரும்பொழுது நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. சிவியர் பெயின் இருந்தது, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவச்சு, மதமதப்பு இருந்தது. இது எல்லாமே இப்ப நான் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு நிரூபிக்க போறேன். இவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு, இப்ப என்னென்ன பிரச்சனைலாம் இப்ப இல்ல அப்படிங்கிறத அவரே வீடியோல சொல்றாரு, பாருங்க. எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ? ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எங்ககிட்ட வந்து பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. தேங்க்யூ. இது குமார் பேஷண்டோட MRI ரிப்போர்ட். அவருக்கு எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வெளில வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்திருக்கு, நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி வெளியில வந்திருக்கு, இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. இதோட ஃபுல் ஸ்பைன் பாருங்க எந்த அளவுக்கு பிதுங்கி வெளியே வந்து L3 L4 L4 L5 தான் நல்லாவே பிதுங்கி வெளியில வந்திருக்கு. காலுக்கு போற நர்வ் ரூட்டை அழுத்திட்டு இருக்கு. ஓகே, இது அவரோட MRI ரிப்போர்ட். பேஷண்ட் பேரு குமார், 21/2/2025 எடுத்திருக்காங்க. அவரோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டீஜெனரேட்டிவ் கிரேட் 1 போஸ்டீரியர் சப்லக்சேஷன் ஆஃப் L4 over L5. எலும்பு வந்து ஒன்னின் மேல் ஒன்னு லைட்டா விலகி இருக்கு. இதுதான் இந்த பிரச்சனை. அப்புறம் வந்து அவருக்கு மெயினா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வித் ஃபேசட் ஆர்த்ரோபதிங்கிறது தேய்மானம் மாதிரியானது. அப்புறம் வந்து இன்ஃபீரியரா வந்து கொஞ்சம் வந்து இறங்கி வந்திருக்கு. ஏற்கனவே சில வீடியோஸ் நம்ம அதை பார்த்திருக்கோம். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அண்ட் இன்ஃபீரியர் மைக்ரேஷன் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கவும் செய்யறேன். நான் L4 L5 லெவல்ல சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இன்ஃபீரியர் மைக்ரேஷன் வந்திருக்கு. இது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்குன்னு வந்திருக்கு. இதுதான் மெயினான பிரச்சனை. பிளஸ் இவரோட ஸ்பைனல் கார்ட் டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமா இருக்கு. L4 L5 வெறும் 6 mm தான் இருக்கு. L1 L2 L2 L3 L3 L4 L5 S1 ஓகே 10க்கு மேல இருக்கு. பட் L4 L5 மட்டும் 10 கீழே வந்து வெறும் 6 mm தான் இருக்கு. இதனாலதான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதிகமா வந்து அவருக்கு பெயின் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அதாவது நடக்கவே முடியலன்னு அவர் வீடியோல சொல்லுவார், ரிவ்யூல சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இருந்தது காரணம் இந்த டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷனும் ஆகி இன்ஃபீரியர் மைக்ரேட் ஆயிருந்ததான் காரணம். பிதுங்கி வெளியில வந்து இப்படி இறங்கி இருக்கு. இந்த மாதிரி இறங்கி இருக்கு பாருங்க. டிஸ்க் வந்து வெறுமனே பல்ஜ் மட்டும் ஆகாம இந்த மாதிரி இறங்கி வெளில வந்ததுனாலதான் அவரால் நடக்கவே முடியல. இப்ப அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு, நல்லா நடக்கிறாரு. முதல்ல அவருக்கு கால்ல மதமதப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ரைட் சைடு 17 மைல்டா இருந்தது, லெஃப்ட் சைட்ல 25 மாடரேட்டா இருந்தது. ஃபுல்லாவே வந்து 18 14 13 14 22 24 22 24 23 இந்த அளவுக்கு வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. இது வந்து 8 மார்ச் 2025 அப்ப எடுத்தது. மறுபடியும் 16 மார்ச் 2025 அப்ப எடுத்தப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே வந்து 15 கீழே போயிடுச்சு, நார்மலா ஆயிடுச்சு. மதமதப்பு சுத்தமாவே சரியாயிடுச்சு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் குமார், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வலது காலில் வலி அதிகமாக இருந்த அடிப்படையில் வந்து மருத்துவத்துக்காக வந்திருக்கிறேன். கால் இடுப்புல தண்டுவடத்தில் அந்த டிஸ்க் வீக்கமாகி வலது காலை அழுத்துறதுனால வலது கால் நரம்பு அழுத்தி அந்த வலியின் சம்பந்தமாக இங்கே மருத்துவத்துக்காக வந்திருக்கிறேன். ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு 8 நாட்கள் ஆச்சு. நல்லா பரிபூர்ண அளவு சரியாகிருக்கு. அதனால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்தால் இன்னைக்குன்னா நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த மருத்துவமனை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. அதுக்கு ரொம்ப தலைவணங்கி ரொம்ப பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு மாதிரி வழி வேதனைகள் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கனாலும் அவசியம் அந்த மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும், ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.